ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட உச்சத்தை அடைந்திருக்கிறார். வண்டி வாகன அமைப்புகளில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். இந்த மாதம் ஒரு தீர்மானம் பண்ணுவீங்க, இந்த வண்டியை விட்டுட்டு வேறு வண்டி புது வண்டி வாங்கிடலாம். அவரவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல் உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வீடு கட்டுறதுலேயும் ஒரு தைரியம் வரும். பட ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊரில் கட்டுறதா, இங்கே கட்டுறதா, சின்னதாக கட்டுறதா, ஒரு பெரிய லெவலே கட்டுறதான் கட்டுறோம், இப்படி பண்ணிடுவோம். எதிர்காலத்தில் என்ன இருந்தாலும் நம்ம இல்லை, நம்ம குழந்தைகளுக்காக வாழப்போகின்ற இடம் அது. எப்போவுமே நம்ம வீடு கட்டுறது நமக்காக வீடு கட்ட மாட்டோம். நமக்கு பிறகு வாழ்வாங்கு வாழ்ந்து நம்முடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் அந்த வீட்டில் ஒரு 100 வருஷமாவது இருக்கணுன்ற மாதிரி தானே வீடு கட்டுறோம். அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போது பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சுகப்பிரயாணங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு 4 வாரத்தில் இப்படியே அமையும். ஒரு உல்லாச பயணம் போகிறது, ஒரு முக்கியமான ஒரு சாமியை தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வர்றது, குலதெய்வத்தை போய் கூட கும்பிட்டுட்டு வர்றது, ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்தை போய் பார்ப்பது என ரிஷபராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.